திருச்சிற்றம்பலம். பின்னாருடைய சிவனை போற்றி, இந்நாட்டவருக்கும் இறைவா போற்றி. அனைவருக்கும் வணக்கம். நாம் இன்னைக்கு பார்க்கக்கூடிய பதிவு என்னன்னு பாத்துட்டீங்கன்னா, ஆங்கில புத்தாண்டு பலன்கள் 2026ஆம் ஆண்டு எப்படி இருக்கும் அப்படிங்கிறத முழுமையா பார்க்க போறோம். அதற்கு முன்னாடி என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த பதிவுகள் அப்படிங்கிறது பாத்துட்டீங்கன்னா முழுக்க முழுக்க வருமானத்திலிருந்து 12 கட்டத்துக்கு முன்னான அனைத்து பலன்களுமே உங்களுக்கு தெளிவாக கொடுக்கப்படும். அனைவருக்கும் ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். உங்களுடைய குலதெய்வமும் உங்களுடைய இஷ்ட தெய்வங்களும் உங்களோட துணை இருந்து எல்லா விஷயங்களுக்கும் உங்களுக்கு நன்மைகளே கொடுக்க நாங்களும் பிரார்த்திக்கிறோம். இப்ப நம்ம ஒவ்வொரு ஜாதகத்துக்கும் எப்படி இருக்கும் அப்படிங்கறத நம்ம பார்க்கலாம். இந்த வருஷம் எந்த பயிற்சியுமே கிடையாது. குரு பகவான் மட்டும்தான் பயிற்சி ஆகிறார். அதுவும் பாத்துட்டீங்கன்னா ஜூன் மாசம் 1ஆம் தேதி மிதுன வீட்டுல இருந்து கடக வீட்டுக்கு உச்சம் ஆகிறார். ராகுகேதுக்கள் மட்டும் பயிற்சி ஆகுறாங்க. அதுவும் பாத்தீங்கன்னா லாஸ்ட் எண்டிங்ல பயிற்சி ஆகுறாங்க. சனி பகவான் திருக்கணித முறைப்படி முதலே பயிற்சி ஆயிட்டாரு. வாக்கிய முறைப்படி பாத்துட்டீங்கன்னா மார்ச் மாதம் பயிற்சி ஆகிறார். ஒரு சிலர் திருக்கணித முறைப்படி பயிற்சியை ஏத்துக்குவாங்க, ஒரு சிலர் வாக்கிய முறைப்படி ஏத்துக்குவாங்க. அது உங்களுடைய விருப்பங்கள். இப்போ ஒவ்வொரு ஜாதகத்துக்கும் எப்படி இருக்கும் அப்படிங்கறத முழுமையாக பார்க்கலாம். ராசிக்குண்டான 2026ஆம் ஆண்டு எப்படி இருக்கும் அப்படிங்கறத பார்க்கலாம். மீன ராசியை பொறுத்த வரைக்கும் பாத்துட்டீங்கன்னா ராசி அதிபதி செகண்ட் ஹாஃபுக்கு மேல உச்சமாகும். ஜூன் மாசத்துக்கு மேலதான் உச்சமாகிறார். அது வரைக்குமே உங்களுக்கு ஜென்ம சனியினுடைய தாக்கம் கொஞ்சம் இருந்தாலும் கூட உங்களுடைய சுய தேவைகள், ஏதாவது உங்களுக்கு உண்டான விஷயங்கள், ஒருத்தர் பார்க்கணும், ஒருத்தர்கிட்ட பேசணும், உங்களுடைய தேவைகள் இருக்கு, நீங்க செய்யக்கூடிய விஷயங்கள் வந்து சக்சஸ் ஆகணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல கொஞ்சம் பொறுமையா இருக்கு. செகண்ட் ஹாஃபுக்கு மேல பாத்தீங்கன்னா ராசி அதிபதியான குரு பகவானே உச்சமாகி உங்க ராசியவே சொந்த வீட்டை பாக்குறது. குரு எப்பவுமே தன்னுடைய சொந்த வீட்டை பாக்குறது மிகப்பெரிய யோகங்க. அப்ப தன்னுடைய சொந்த வீட்டை பார்க்கும்போது மிகப்பெரிய யோகத்தை செகண்ட் ஹாஃபுக்கு மேல கொடுப்பார். என்னதான் ஜென்ம சனியாக இருந்தாலும் சனி பகவான் நல்லதை கொடுத்தாலும் கெடுதலை கொடுத்தாலும் அதை யாருனாலும் தடுக்க முடியாது. சனி பகவான் ஒரு விஷயம் நமக்கு செய்யறாரு அப்படின்னா அது நம்மளுடைய அனுபவம் அப்படிங்கறத நம்ம எடுத்துக்கணும். அவர் நமக்கு கெடுதல் செய்யறாரு அப்படின்னு நினைக்கவே கூடாது. அவர் செய்யக்கூடிய ஒரு விஷயத்துல ஒரு நன்மைகள் கண்டிப்பா இருந்தே தீரும். அது எதுவாக இருந்தாலும் அந்த டைம்ல உங்களுடைய புத்தி இதெல்லாம் பாத்துட்டீங்கன்னா மந்தமாயிரும். உங்களுடைய செயல்கள் எல்லாம் மந்தமாயிரும். அப்ப என்ன ஆகும்னா நீங்க நல்ல விஷயத்த கூட தப்பா உங்களுடைய பார்வையில கொண்டு வந்து கொடுப்பார். ஒரு நல்ல விஷயம் நடக்குது, ஒரு தேவைக்காக ஒரு நல்ல காரியங்கள் உங்க குடும்பத்துல நடந்தாலும் கூட அந்த இடத்துல ஒரு கெட்ட பெயர் வர்றது, அல்லது நீங்க அதை தப்பா புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு சூழ்நிலைகள் இது போல ஏற்படுத்தி கொடுப்பாரு. ஏன்னா அதை கொடுத்து அது இருக்கக்கூடிய உள் நோக்கங்கள் இவ்வளவுதான் அப்படிங்கறத தெரிய வச்சு உங்களுக்கு காட்டி கொடுத்து இதனுடைய பிரபஞ்சம் இவ்வளவுதான், இதனுடைய விஷயங்கள் இவ்வளவுதான் அப்படிங்கறத தெளிவாக காட்டி கொடுப்பார். இதை சனி பகவான் செய்வார். உங்களை தனிச்சு நிக்க வைப்பார். தனிமையை விரும்ப வேண்டிய ஒரு சூழ்நிலைகள் உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுத்து விடுவார். எப்பேற்பட்ட ஒரு ஆளாக இருந்தாலும் சரி சிவன் கோயிலை கண்டிப்பாக மிதிக்க வைப்பார். அப்படிங்கிறதுதான் ஏழரை நடக்கக்கூடிய ஒரு விஷயம். கோயிலுக்கே போகாம இருக்கீங்க அப்படின்னா வேற கேஸ்டாக இருந்தாலும் கூட உங்களுடைய மதத்தையும் உங்களுடைய வழிபாடுகளையும் அதை புனிதமாக செயல்படுத்தி செய்ய வைப்பார் அப்படிங்கறத உண்மை. அதே போல பாருங்க, ஒரு செகண்ட் ஹாஃபுக்கு மேல நீங்க பிளான் பண்றது எல்லாமே கரெக்டா நடக்கும். செகண்ட் ஹாஃப் மேல நீங்க என்ன பிளான் பண்றீங்க, நீங்க என்ன செய்யறீங்க, உங்க குடும்ப தேவைகள் என்ன, உங்களுடைய சுய தேவைகள் என்ன, ஒருத்தர் பார்க்கணும், ஒரு பிசினஸ் பண்றீங்க, யாரோ ஒருத்தர் மூலம் ஒரு நன்மைகள் கிடைக்கணும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கனாலும் கூட செகண்ட் ஹாஃபுக்கு மேல செய்து கொள்வது என்பது நல்லது. ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல கொஞ்சம் ஸ்லோவா கொண்டு போனாலும் செகண்ட் ஹாஃப்ல நல்லா தூக்கி விட்டு வர, அதுதான் உண்மை. அதே போல இந்த காலகட்டங்கள்ல வரக்கூடிய அனைத்துமே உங்களுக்கு பாத்துட்டீங்கன்னா உங்களுக்கு ஒரு கோல்டன் பீரியட்ஸ் மாதிரிதான். அதே போல அதுல கிடைக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாமே சனி பகவான் கொடுக்கக்கூடிய ஒரு வைரம் அப்படின்னு நினைச்சுக்கணும். அது சொத்தாக இருந்தாலும் சரி, மனிதர்களாக இருந்தாலும் சரி. ஆனா நீங்க அதுல யோசிச்சு பண்றது என்பது நல்லது. அதுக்கு உங்க தசாபுத்தி நல்லா சப்போர்ட் பண்ணணும். உங்க ஜாதகம் நல்லா சப்போர்ட் பண்ணணும். ஜாதகம் பலமான ஜாதகமாக இருந்தால் எப்பேற்பட்ட பிரச்சனைகள் வந்தாலும் தப்பிச்சு வந்துருவீங்க. தசாபுத்தி நல்லா இருக்குது அப்படின்னா நல்லது கெட்டது எல்லாத்தையும் கொஞ்சம் சரி பண்ணி காட்டி கொடுத்துரும். பட் இருப்பினும் கொஞ்சம் கவனமா எல்லா விஷயத்திலையும் கடந்து போவது என்பது ஒரு சிறப்பான விஷயமாக இருக்கும். சரி, இந்த வருஷம் மீன ராசிக்கு பொருளாதாரம் எப்படி இருக்கும் அப்படின்னா சொன்னது போலதான் செகண்ட் ஹாஃபுக்கு மேல பொருளாதாரம் எல்லாமே சூப்பரா இருக்கிறதுக்குண்டான வாய்ப்புகள் உண்டு. ஏன்னா ஏழரை சனி ஜென்ம சனியில பாத்துட்டீங்கன்னா உங்க பேச்சுக்கு மரியாதை இருக்காது. உங்களை யாருக்குமே பிடிக்காது, உங்களுக்கும் யாரையும் பிடிக்காது. செய்யக்கூடிய விஷயங்கள் எல்லாமே தப்பா போறது. அதனால என்ன ஆகும்னா உங்களை யாருமே மதிக்க மாட்டாங்க, உங்க பேச்சுக்கு யாரும் மரியாதை கொடுக்க மாட்டாங்க. ஆனா செகண்ட் ஹாஃபுக்கு மேல பாத்துட்டீங்கன்னா அந்த அவமானம் எல்லாம் விளைக்கிடும், அந்த தலைகுனிவு எல்லாமே விளைக்கிடும். உங்க பேச்சுக்கு மரியாதை உண்டு, உங்களை புரிஞ்சுக்குவாங்க. ஏன்னா குரு பாக்குது இல்லையா. அப்ப என்ன ஆகுன்னா உங்களுக்கு அந்த வெளிச்சத்தை கொடுத்துருவாரு. அந்த இடத்துல இருள் தான் திரும்பிட்டு இருக்கணும் உங்களுக்கு, இப்ப அந்த வெளிச்சத்தை கொடுப்பார். அந்த வெளிச்சத்தை அந்த குரு கொடுக்கும் பொழுது கண்டிப்பாக உங்க மேல இருக்கக்கூடிய இந்த கெட்டது பழிபாவங்கள் இதெல்லாம் விலகிடும். கெட்ட கிரகத்தினுடைய தாக்கம் கண் திருஷ்டி இது என்ன வேணா இருந்துட்டு போகுது, இது எல்லாமே விலகிறதுக்கான வாய்ப்பை செகண்ட் ஹாஃப் மேல கண்டிப்பா கொடுப்பார். பொருளாதாரமும் வளரும், பண வரவும் ஓரளவுக்கு நல்லா இருக்கும். குடும்பமும் கொஞ்சம் ஒற்றுமையா இருக்கக்கூடிய வாய்ப்புகளும் உண்டு.
அதே போல பாத்துட்டீங்கன்னா வரக்கூடிய நாட்கள் ஓரளவுக்கு சந்தோஷங்களாக இருக்கக்கூடிய அமைப்பை ஏற்படுத்தி கொடுப்பார். உங்களுடைய முயற்சி இதெல்லாம் எப்படி இருக்கு அப்படின்னு முயற்சிகள் எல்லாமே கைக்கூடி வரப்போகுது. காரியங்கள் ஜெயமாக போகுது. செகண்ட் ஹாஃப்க்கு மேல எல்லாமே வெற்றி தான். எதை நோக்கி போராடுறீங்களோ அதற்குண்டான வாய்ப்புகள் எல்லாமே உண்டு. ஆரோக்கியம் எல்லாமே நல்லா இருக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகளும் உண்டு. தாயினுடைய ஆரோக்கியம் சிறப்பா இருக்கும், தந்தையினுடைய ஆரோக்கியம் சிறப்பா இருக்கும். உங்களுடைய ஆரோக்கியம் அப்படிங்கிறது மீனத்துக்கு ஓரளவுக்கு நன்மைகளை கொடுக்கும். ரொம்ப இப்ப லேசினஸா இருக்கும், சரியா செய்ய முடியாது, அப்படியே வேலை எந்திரிச்சு போய் செய்யலாம்னு நினைச்சாலும் உடம்பு ரொம்ப வலியாகும். ஏதாவது ஒரு சின்ன சின்ன மருத்துவ செலவுகள் வந்துகிட்டே இருக்கும். சின்ன வேலையா இருந்தாலும் கூட அது ஒன்னா மைண்ட் சரியில்லாம இருக்கும், அல்லது உடம்பு சரியில்லாம போயிடும். இது போல பண்ணிட்டு இருக்கும். இப்ப அதெல்லாமே ஓரளவுக்கு நிவர்த்தி ஆவதற்குண்டான வாய்ப்புகளும் உண்டு. குழந்தைகள் சார்ந்த விஷயம் எப்படி இருக்குமா அப்படின்னா, இந்த வருஷம் குழந்தைகள் நல்லா இருப்பாங்க. குழந்தைகளுக்கு இருந்து வந்த மந்த குணங்கள் எல்லாமே விலக போகுது. தேவையில்லாம இருந்து வந்த கெட்டது எல்லாமே குழந்தைகள் சார்ந்த விஷயங்கள் எல்லாமே விலகிறதுக்குண்டான அதிக வாய்ப்புகளும் உண்டு. வேலை எப்படி இருக்கும் அப்படின்னா, வேலை நல்லா இருக்கும். வேலை கண்டிப்பா கிடைக்கும். 6ல இத்தனை நாள் பாத்துட்டீங்கன்னா உங்களுக்கு 4ல குரு இருந்தார். இப்ப அடுத்தது 5ஆம் இடத்துக்கு குரு உச்சம் ஆகுது. கண்டிப்பா வேலை வாய்ப்புகள் உண்டு. கொஞ்சம் எஃபர்ட் போட்டு பண்ணுங்க. சனி பகவானுக்கு கடின உழைப்பு மட்டுமே பிடிக்கும். எவ்வளவு கடின உழைப்பு ஒரு விஷயத்துக்காக நீங்க செய்யறீங்களோ அந்த அளவுக்கு பிடிக்கும். செய்யறதுக்கு விட மாட்டார். அதுதான் இங்க ஒரு பியூட்டியே. செய்யறதுக்கே விட மாட்டார். கடின உழைப்பு போடுறதுக்கே விட மாட்டார். சோம்பலத்தான் பண்ணுவார். ஆனா அதெல்லாம் எதிர்த்துட்டு நீங்க கொஞ்சம் கடின உழைப்பை போட்டு நீங்க செஞ்சீங்கன்னா சனி பகவானை மனம் மகிழ்ந்து உங்களுக்கு செய்ய வேண்டிய அனைத்துமே நன்மைகளாகவே செய்துவிட்டு போவார் அப்படிங்கிறது அமைப்பு. அப்ப வேலை வாய்ப்பு நிச்சயமா உண்டு. 12ல ராகு இருக்கிறதுனால வெளிநாட்டுக்கு யாராவது வேலை ட்ரை பண்ணிட்டு இருக்கீங்கன்னா இந்த வருஷம் பயன்படுத்திக்கோங்க. கண்டிப்பா வெளிநாட்டுல வேலை கிடைக்கிறதுனால அதிக வாய்ப்புகளும் உண்டு. அடுத்த வருஷமே உங்களுக்கு நல்லா இருக்கும். 2027 இந்த வருஷத்தோட அடுத்த வருஷமே வேலை கிடைக்கிறதுக்குண்டான அதிக வாய்ப்புகளும் உண்டு. இருப்பினும் ராகு அடுத்த வருஷம் மாறிடுவார். அதனால முடிஞ்ச அளவுக்கு வெளிநாட்டுல வேலை தேடுறீங்க, வெளியூர்ல வேலை தேடுறீங்க, சொந்த மாவட்டத்துக்கு வெளியே போய் வேலை தேடுறீங்க, அம்மா அப்பால பிரிஞ்சு போய் வேலை தேடி பொழைக்கணும் அப்படிங்கிறது உங்க ஜாதகத்துல விதிகள் எல்லாம் இருக்கும். அதெல்லாம் இருந்தாலும் நீங்க இந்த வருடமே அதை கொஞ்சம் செயல்படுத்திக் கொள்வது என்பது நல்லது. திருமணம் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தா திருமணம் கைக்கூடி வரும். ராசியை உங்களுக்கு குரு பார்க்கலாம். கண்டிப்பா திருமண வரன்கள் உண்டு. குடும்பத்தை அமைச்சு கொடுத்தே ஆகணும் இந்த வருஷம். ஏழரை சனிங்கனால கொஞ்சம் தடைகள்லாம் ஏற்படும். நல்ல குடும்பம் அமையாது, நீங்க எதிர்பார்த்த வரன்கள்லாம் கிடைக்காது. இப்படிலாம் இருந்தாலும் இந்த காலகட்டத்தில் அதெல்லாம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. கடன் வாங்கி வச்சிருக்கோம், கடன் அடைக்க முடியுமா? கொஞ்சம் ரேர். ஏன்னா 6ஆம் இடத்தை சனி பார்க்கும். 6ஆம் இடம் தான் கடன், நோய், வழக்கு, வம்பு வழக்குகள், எதிரிகள் தொல்லை, இதெல்லாம் கண்ட்ரோல் பண்ண முடியாது. கடன் இருக்கத்தான் செய்யும். கடன் அடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் கொஞ்சம் கம்மிதான். கொஞ்சம் கொஞ்சமா அடைப்பீங்க. அடைச்சிட்டாலும் மறுபடியும் மீண்டும் கடன் வாங்குற சூழ்நிலைகள் வரும். நோய்க்கு கொஞ்சம் செலவு பண்ணிட்டு ஆகணும், வேற வழிகள் இல்லை. நான் பாசிட்டிவும் சொல்லிடுறேன், நெகட்டிவும் சொல்லிடுறேன். நெகட்டிவ் தகுந்த மாதிரி நடந்துக்கோங்க, பாசிட்டிவ் தகுந்த மாதிரி நடந்துக்கோங்க. வேலை செய்யக்கூடிய இடத்துல பிரச்சனைகள் வந்தே ஆகும். யாருமே வேலை செய்யக்கூடிய இடத்துல உங்களை நம்ப மாட்டாங்க. நீங்களும் யாரையும் நம்பாம இருக்கிறது நல்லது. யாரையும் நம்பி இந்த காலகட்டங்கள் உங்களுடைய ரகசியங்களை சொல்லிடாதீங்க. அது வெட்ட வெளிச்சமா காட்டி அவமானப்படுத்திடும். அதனால கொஞ்சம் ரகசியங்களை காப்பது என்பது நல்லது. அது குறிப்பா வேலை செய்யக்கூடிய இடத்துல இருக்கக்கூடியவர்கள் எப்பேற்பட்ட ஃப்ரெண்டா இருந்தாலும் சரி அது வெளியே கசிஞ்சு. அதனால கொஞ்சம் கவனமா பார்த்துக்கொள்வது நல்லது. வம்பு வழக்கு கேஸ் இதெல்லாம் வரதுக்குண்டான வாய்ப்புகள் உண்டு. கவனமா பார்த்துக்கோங்க. ஜாதகம் ரொம்ப மோசமா இருக்கு அப்படின்னா இறை வழிபாட்டை தவிர வேற எதுவுமே உங்களுக்கு நிரந்தரம் இல்லை அப்படிங்கறது தெரிஞ்சுக்கோங்க. திடீர் அதிர்ஷ்டங்கள், திடீர் வருமானங்கள் ஏதாவது இந்த வருஷம் இருக்கா அப்படின்னா உண்டு. பட் வர்ற பணம் அப்படியே விரயமாயிடும். அதெல்லாம் வருமானங்கள் எல்லாமே இருக்குது. ஆனா வர்ற பணம் கொஞ்சம் விரயமாயிரும் அப்படிங்கிறது அமைப்பும் உண்டு. கொஞ்சம் தான தர்மங்கள் நீங்களே பண்ணிருவீங்க. ஏன்னா அது மோட்ச ராசி இல்லையா? மீனம் அப்படிங்கிறது மோட்சம். நீங்களே இயற்கையாக அது பண்றதுக்குண்டான வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுப்பார். தொழில் எப்படி இருக்கும் அப்படின்னா தொழில் ஓரளவுக்கு பரவாயில்ல, மூவ் ஆகும். ஏன்னா 10 குடையவருமே உங்களுக்கு குரு தானே. ராசி அதிபதி மட்டும் கிடையாது, 10 குடையவரும் குருவாய் உங்களுக்கு உச்சம் ஆகும்போது செகண்ட் ஹாஃபுக்கு மேல தொழில் உண்டு. ஜாதகம் தொழில் ஜாதகமான்னு முதல் பாருங்க. ஏன்னா நிறைய பேர் என்ன பண்றாங்கன்னா தொழில் ஜாதகமாகவே இருக்காது, கையில காசு இருக்குன்னு சொல்லி தொழிலை பண்ணிட்டு லாஸ் ஆயிடுவாங்க. ஜாதகத்துல தொழில் ஜாதக அமைப்பாக இருந்தா மட்டும் செகண்ட் ஹாஃபுக்கு மேல தொழில் செய்யலாம். அப்படி இல்லைன்னா வேலைக்கு போறதே சிறப்பு. தொழில் ஜாதகம் ரொம்ப முக்கியம். தொழில் ஸ்தானம் வலுத்திருக்கணும். ஏன்னா அது தொழில்காரகன் மட்டும் கிடையாது, 10ஆம் இடம் உங்க கர்மாவை சொல்லக்கூடியது. அதை கொஞ்சம் கவனமா பார்த்து செயல்படுத்திக்கிறது நல்லது. லாபங்கள் எப்படி இருக்குன்னா செகண்ட் ஹாஃப்ல 11ஆம் இடத்தை பார்க்கணும். லாபங்கள் நல்லா இருக்கும். போட்ட உழைப்புக்கு உண்டான ஒரு நல்ல விஷயங்கள் செகண்ட் ஹாஃபுக்கு மேல வருமானம் நிச்சயமாக உண்டு, லாபங்கள் நிச்சயமாக உண்டு. உங்களுடைய சுய தேவைகள், உங்களுடைய இன்ப சுற்றுலா எல்லாமே இந்த வருஷம் நடக்கிறதுக்கான வாய்ப்புகளும் உண்டு. உங்க ஆசைகள் எல்லாமே நிறைவேறுவதற்குண்டான வாய்ப்புகளும் இந்த 2026 நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுக்கும். அதே போல பயணங்கள் நிறைய பண்ணுவீங்க, தீர்த்த யாத்திரை நிறைய பண்ணுவீங்க. மாணவர்கள் கண்டிப்பாக படிப்பை ரொம்ப கான்சென்ட்ரேஷன் பண்ணியே ஆகணும். மந்தமா தான் இருக்கும், படிக்க முடியாது, மார்க் கம்மியா தான் இருக்கும். கொஞ்சம் ஏர்லி மார்னிங் எல்லாம் எந்திரிச்சு கொஞ்சம் படித்துக் கொள்வது என்பது நல்லது. கொஞ்சம் முதல்ல எல்லாம் பாத்துட்டீங்கன்னா
ஒரு தடவை 2 தடவை படிச்சாலே போதும் இருக்கு. இந்த டைம்ல கொஞ்சம் புரிஞ்சு தெளிஞ்சு கொஞ்சம் ஒரு முறைக்கு 5 முறை 10 முறை நல்லா தெளிவா படிச்சுட்டு போனீங்கன்னா மட்டும்தான் மனசுல நிற்கும், இடம் நிக்காது. மார்க் குறைஞ்சிரும். அரசியல்வாதிகள் பெருசா அகலக்கால் வைக்க வேண்டாம், மாட்டிக்குவீங்க. மக்கள் கூட்டம் குறைவாதான் கூட்டும். அதே போல அரசியல்வாதிகள் உங்களுடைய சின்ன விஷயம் வெளியே கசிஞ்சாலும் உங்களுடைய கெரியரே போறதுக்குண்டான வாய்ப்புகள் மட்டும் கவனமா இருந்துக்கணும். விவசாயிகள் பெருசா உழைப்ப போட வேண்டாம். முடிந்த அளவுக்கு இன்வெஸ்ட்மெண்ட் விவசாயத்துல பண்ணாம இருக்கிறது நல்லது. செகண்ட் ஹாஃபுக்கு மேல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம். அதுக்கு முன்னாடி கொஞ்சம் குறைவாக செய்வது என்பது நல்லது. 6வது மாசத்துக்கு மேல பண்ணலாம். கலைத்துறையில இருக்கக்கூடியவர்கள், சினிமா துறையில் இருக்கக்கூடியவர்களுக்கு எல்லாமே ஓரளவு நன்மைகள் கிடைக்கக்கூடிய ஒரு அமைப்பு உண்டு. பயப்பட வேண்டிய அவசியங்கள் கிடையாது. ஸ்போர்ட்ஸ் எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டிஸ்ல இருக்கக்கூடியவர்களுக்கு நிறைய வேர்வை சிந்தி நல்லா ஹார்ட் எஃபர்ட் போட்டு படிக்கணும். கண்டிப்பா உங்களுக்கு போறப்போ 2026 முடியிறப்போ உங்களுக்கு நல்லது பண்ணிட்டு தான் போவார். கணவன் மனைவிக்குள்ள கொஞ்சம் கருத்து வேறுபாடுகள் வரும். கொஞ்சம் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிக்கோங்க. வேற வழி இல்ல. பிறந்தாச்சு, கர்மாவை கழிச்சுதான் ஆகணும். கர்மா இளநீசனி காலகட்டங்களிலே கழியும் அப்படிங்கிறத முற்றிலும் உண்மை. 40 வயசுக்கு மேல இருக்கிறீங்க அப்படின்னா ஓரளவு நன்மைகளை கொடுக்கும். 40 வயசுக்குள்ள இருக்கிறீங்க அப்படின்னா கொஞ்சம் பார்த்து ஒரு விஷயத்தையும் செயல்படுத்திக் கொள்வது என்பது நல்லது அப்படிங்கிறது ஒரு சின்ன அட்வைஸா நீங்க எடுத்துக்கலாம். இதெல்லாம் உங்க ஜாதக ரீதியாகவும் தசாபுதிகள் ரீதியாகவும் நான் சொல்லக்கூடிய கருத்துக்கள் இன்னுமே மாறுபடுவதற்கு அதிக வாய்ப்புகள் உண்டு. நன்றி. மீண்டும் நல்ல பதில சந்திக்கலாம். திருச்சிற்றம்பலம், தில்லையம்பலம், நரசிம்ம தம்பிகளே சரணம்.